மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ரெண்டு முக்கியமான விஷயத்தை மோடி சொல்லியிருக்கார். ஒன்று பொது சிவில் சட்டம், இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் இருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கார். இது எதிர்கட்சியினருக்கு ஒரு பெரிய சவுக்கடி மாதிரி. இந்த பொது சிவில் சட்டம் என்பது மோடியோட கண்டுபிடிப்போ, ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிப்போ, பிஜேபி கண்டுபிடிப்போ அல்ல. இது அம்பேத்கர் தன்னுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறார். கிரிமினல் சட்டம் இருக்கலாம் என்றால் ஏன் பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது? பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை வரையறை செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஸோ அவங்களுடைய மத சம்பிரதாயங்களோ மத உணர்வுகளோ எந்த விதத்தில் பாதிக்கப்பட போவதில்லை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுதான் திருமண வயது, ஆண்களுக்கு இதுதான் திருமண வயது. பொதுவான விஷயங்களில் பொதுவான வரையறைகளை உருவாக்குவது பொது சிவில் சட்டம். இவ்வளவுதாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு. 3 மாதமோ 4 மாதமோ அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த அரசுடைய செயல்பாடுகள் முடங்கி போகுது. கொள்கை முடிவு எடுக்க முடியாது. இதே போல இந்தியா முழுக்க ஏதோ ஒரு இடத்துல இப்படியே வருஷம் முழுக்க நடந்துருக்குன்னா இது அத்தனை கூட்டி பாருங்க, இந்தியாவுக்கு ஏற்படுகிற மொத்த இழப்பு என்னவா இருக்கும்னு. அப்போ இதை தடுப்பதற்கு மொத்தமாக ஒரே டயத்தில் எலெக்ஷனை வச்சு முடிச்சிடும். என்ன விலை கொடுத்தேனும் ஊழல்வாதிகளை ஒழிப்பேன், ஊழல்வாதிகளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப உடச்சே பேசுவோம். ராகுல் காந்தி இப்போ அமலாக்கத்துறை விசாரிக்க ஆரம்பித்திருக்கு. நேஷனல் ஹெரால்டு கேஸ் எப்படிங்கிற ஸ்டடி பண்ணீங்கன்னா அரண்டு போவி. வெறும் 50 லட்சம் போட்டு கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வளைத்து போட்ட கதை தான் நேஷனல் ஹெரால்டு. திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிருக்கு. 2 அரசுகளுக்கும் இடையில் ஒரு தோழமை உணர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 பேருமே தங்களது முரண்பாடுகளை குறைத்து கொள்ளலாம் என்று நினைக்க தொடங்கியிருக்கிறார். இது நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற. தமிழக தரப்புல குறிப்பா அண்ணாமலை சொல்லி வந்தது என்ன, டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் தான், அதிமுக பிக்சர்லேயே இல்லை அப்படின்னு. அரசு ரீதியாக கொடுக்கலாம், கைகோர்த்துக்கலாம், அது தப்பே கிடையாது, அது மக்களுடைய நன்மைக்காக. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்கள் கைகோர்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்றாக இருக்க முடியும்? டிஎம்கே கூட்டணி கட்சியில் ஒன்றா தானே இருக்க முடியும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரதமருடைய சுதந்திர தின விழா பேச்சு, அதையொட்டி அவர் அதுல சொன்ன 3 விஷயங்கள், குறிப்பா பொது சிவில் சட்டம் பத்தி பேசியிருக்கிறாரு, அப்புறம் ஊழலுக்கு எதிரான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு, பங்களாதேஷ் பத்தி பேசியிருக்கிறாரு. இதுல ஒன்னொன்னா போலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் சம்பந்தமா அவர் சொல்லியிருக்க விஷயங்கள், அதாவது பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்துக்களையும் குறிப்பிட்டு இந்தியாவும் ஒரு இக்கட்டான ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம், இதனால நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்தியாவுடைய இக்கட்டுன்னு அவர் எதை சொல்றாரு? முதல்ல அதை நம்ம வரையறை செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்தியாவோட பார்டர் ஸ்டேட்டாக இருக்கிற எந்த ஒரு மாநிலத்தில் பிரச்சனை வந்தாலும், அது குறிப்பாக பங்களாதேஷில் பிரச்சனை வந்தால் இம்மிடியட் இக்கட்டு என்ன அப்படின்னா அகதிகள் பிரச்சனை. அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலே அங்கே பிழைக்க முடியாமல் பங்களாதேஷ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டே வருவாங்க. வங்கதேச அகதிகள்ங்கிற பேரில் வருவாங்க, இல்லாட்டி சட்டவிரோதமாக உள்ள நுழைவாங்க. அது இந்தியா முழுக்க பரவி இருக்கிறார். முன்னால் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய முன்னாள் ஏடிஜி அவர் 2014 ஒரு புத்தகம் வெளியிட்டார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே என்னன்னா, வங்கதேச சட்டவிரோத குடியேறிகளால் இந்தியாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பே. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுவரைக்கும் வங்கதேசத்திலிருந்து உள்ள சட்டவிரோதமாக ஊடுருவி இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை 2 முதல் 6 கோடி வரை இருக்கலாம். சில ஆயிரமோ நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கிலே கிடையாது, கோடிக்கணக்கில் அப்படி இருக்குது. இதுக்கு முன்னால் 71 மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானாக அப்போது இருந்த அந்த கிழக்கு பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தது. அப்போ இம்மிடியேட்டாக என்ன பிரச்சனை வந்ததுன்னா, லட்சோப லட்சம் அகதிகள்
இந்தியாவுக்குள்ள அலை அலையா வர ஆரம்பிச்சாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் அந்த பார்டர் வழியா அத்தனை பேரும். அப்பதான் இந்திரா காந்தி அந்த போர்ல நாமும் குதிப்பது அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஆக்சுவலா அது வந்து கிழக்கு பாகிஸ்தானுக்கு மேற்கு பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்தது. இல்ல இந்தியா இன்வால்வ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதே எதனால அப்படின்னா இந்த அகதிகள் வரவை தடுப்பது தான். ஏன்னா அங்க ஒரு அண்ட்ரஸ்ட், அமளிதுமளி பிரச்சனை, வாழ முடியாத சூழல் இதெல்லாம் ஏற்பட்டால் அவங்க அத்தனை பேர் இங்கே தான் வருவாங்க. ஏற்கனவே நம்ம 140 கோடி மக்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சொந்த மக்களுடைய சுபிட்சம் என்பதே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற சூழ்நிலையில அங்கிருந்து வரக்கூடிய ஒவ்வொருவரையும் வரவேற்று நம்ம உபசரித்து கொண்டு இருக்க முடியாது. மத துன்புறுத்தல் காரணமாக உள்ளே வந்து அப்படி வரக்கூடியவங்களுக்கு குடியுரிமை தருவதற்கான குடியுரிமை திருத்த சட்டம்லாம் இருக்கு. இருந்தாலும் அது வந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்னால வர்றவங்களுக்கு தான். அது எத்தனை பேருங்கிற கணக்கெல்லாம் இருக்கு. அது வந்து பார்லிமெண்ட் நிலைக்குழுலாம் சப்மிட் பண்ணியிருக்கும். 33,000 சொச்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு. அந்த 33,000 சொச்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்தாச்சுன்னா அதோட அந்த குடியுரிமை திருத்த சட்டம் காலாவதி ஆயிடும். அது வந்து ஒரு ஒன் டைம் ஆக்ட் தான், அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ வரக்கூடியவர்களுக்குலாம் நம்ம குடியுரிமை கொடுக்கவும் முடியாது. ப்ராக்டிக்கலாக பேசணும். அப்படிங்கிறப்போ அங்கே தலைவலின்னா அது அடுத்தாப்புல நமக்கு தலைவலி. ஸோ அதனால தான் அங்கே அமைதி நிலவ வேண்டும், அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அப்படி அமைதியாக இருப்பதற்கான சூழல் பங்களாதேஷில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப பொலைட்டான மேனரில் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல அடுத்த கட்டமா பொது சிவில் சட்டம் பத்தி அவர் பேசுறார். பொது சிவில் சட்டம் எப்பவுமே பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல மாநில அரசா முன்னின்று அதை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஆனா பிரதமர் வந்து சுதந்திர தின அந்த பேச்சிலேயே இதை ஹைலைட் பண்ணி பேசுறார் அப்படின்னா அவர் பேச்சிலிருந்து இப்போ எவ்வளவு காலகட்டத்துக்குள்ள இது வரக்கூடும் நம்ம எதிர்பார்க்கேன். இம்மீடியட்டாகவே வரலாம், இம்மீடியட்டாக வரலாம். அதை அந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பலம் பிஜேபிகிட்ட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்டிஏவுக்கு இருக்குது, இன்னும் மற்ற இடத்துலையும் கேன்வாஸ் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. 2 முக்கியமான விஷயத்த மோடி சொல்லியிருக்கார். ஒன்று பொது சிவில் சட்டம், இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த 2யுமே நான் சொல்கிறேன். அதாவது மோடி அவர்கள் ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆசை இதுதான். இது பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் ஒரு மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் இருக்க வேண்டாமா அப்படின்னு அவர் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கார். இது வந்து எதிர்கட்சியினருக்கு ஒரு பெரிய சவுக்கடி மாதிரி. ஏன்னா எதிர்கட்சியினர் வந்து தங்களை செக்யூலர்னு சொல்லிக்கிறாங்க, மதசார்பற்றவர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மதசார்பற்றவர்களாக இருக்கிறவர்கள், மதசார்பின்மைக்கு தாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்றவங்க, நாட்டில் மதவாத சட்டங்கள், மத அடிப்படையிலான சட்டங்கள் இருக்கலாம்னு எப்படி சொல்லலாம்? பொது சிவில் சட்டங்கிறது மதங்களை தாண்டி அனைவருக்கும் பொதுவான சிவில் சட்டம். இது மதசார்பற்ற நாடு, செக்யூலர் கண்ட்ரினா உங்களுக்கு வந்து பொது சிவில் சட்டமும் செக்யூலராக இருக்கணும்ல. நான் செக்யூலரிஸ்ட்னு எதிர்கட்சி சொல்லிக் கொள்ளுகின்றன, ஆனால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்தை அதை ஆதரிக்கின்றன. ஏன் செக்யூலர் பொது சிவில் சட்டத்தை அவங்க எதிர்க்கணும்? இன்னொன்று, இந்தியா முழுமைக்குமான ஒரு பொது கிரிமினல் சட்டம் இருக்கலாம் என்றால் ஏன் பொது சிவில் சட்டம் இருக்கக்கூடாது? இந்தியா முழுமைக்கும் பொது கிரிமினல் சட்டம் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்தியா முழுமைக்கும் பொது சிவில் சட்டம் இருந்தால் என்ன பிரச்சனை? இதில் மோடி அவர் சொல்லியிருக்கிறது, ஒரு மதசார்பற்ற தேசத்தில் மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் தேவை. இந்தியா வந்து என்னைக்குலேருந்து செக்யூலர் கண்ட்ரி, ஆனால் அதில் ஒரு மதசார்பற்ற பொது சிவில் சட்டம் தேவைங்கிறது இன்னைக்கு தான் சொல்லக்கூடிய நிலை வந்திருக்கு. இதில் அவர் வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவர் கோட் பண்ணுகிறார். ஏன்னா இந்த பொது சிவில் சட்டம் என்பது மோடியோட கண்டுபிடிப்போ, ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிப்போ, பிஜேபி கண்டுபிடிப்போ அல்ல. இது அம்பேத்கர் தன்னுடைய அரசமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய 44வது ஆர்டிக்கிளில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்தியாவின் நிலப்பரப்பு முழுவதும் அதை அமல்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ ஏற்கனவே அம்பேத்கர் தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தில் எழுதி வச்சிருந்ததை, அரசமைப்பு சட்டத்தினுடைய கனவு என்னவோ அதை நனவாக்குவதற்கு தான் மோடி பாடுபடுகிறார்.
இதுல எதுவுமே புறம்பாக செஞ்சிடல. இன்னொன்று, இந்த இடத்துல இதன் மூலமாக நேயர்களுக்கு ஒரு அடிப்படையான விஷயம், பொது சிவில் சட்டம்னா என்ன, அதை முதல்ல சொல்லிடணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும். அது ஏதோ பெரிய பூதம் மாதிரியும் அது அந்த பல மதங்களுக்கு எதிரானது மாதிரியும் இதை வந்து அப்படி திருப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். உண்மை அது கிடையாது. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பொதுவான அம்சங்களை வரையறை செய்யக்கூடிய ஒரு சட்டம். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஹிந்து பெண்களுக்கு திருமண வயது 18, ஹிந்து ஆண்களுக்கு 21. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிம் தனிநபர் வாரியம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமிய பெண்கள் 15 வயது நிறைவு செய்தாலே திருமணம் செய்து கொண்டு விடலாம் அப்படின்றது. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொன்று வச்சிருக்காங்க. 15 வயசுலேயே ஒரு இஸ்லாமிய பெண்ணு திருமணம் செஞ்சுட்டானா ஃபர்தரா படிக்க முடியுமா? வேலைக்கு போகிறதுலேருந்து, பொருளாதார முன்னேற்றத்திலேருந்து, கல்வி முன்னேற்றத்திலேருந்து அது எவ்வளோ பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுக்கும். ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு 18 வயசு வரைக்கும் வாய்ப்பு தரப்படுகிறது, இன்னொரு பெண்ணுக்கு 15 வயசு வரைக்கும் தான் வாய்ப்பு தரப்படுகிறதுனா இது பாகுபாடு இல்லையா? அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல, அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய திருமண வயது இது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆண்களின் திருமண வயது இது அப்படின்னு நிர்ணயிக்கிறது. இதில் வந்து மத வேறுபாடு கிடையாது, எல்லோருக்கும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது திருமணம், திருமண வயது, திருமண பதிவு, திருமண முறிவு, அதாவது விவாகரத்து, வாரிசு, தத்தெடுக்கிறது, அப்புறம் சொத்து பரிமாற்றம், அதாவது இந்த வாரிசு சார்ந்து சொத்துக்கள் எப்படி மாற்றிக்கிறது, இது பற்றி ஒரு பொதுவான சட்டத்தை உருவாக்கும். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இதுல வந்து உங்களுடைய மத சம்பிரதாயத்துக்குள்ளே போக போறது இல்லை. நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்க வந்து இப்போ இந்தியா இது ஹிந்து சமயத்தில் இருக்கீங்க, இந்து சமயத்திலேயே ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான திருமண முறைகள் இருக்கு. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே திருமணம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய சடங்குகள் மதிக்கப்படும். அதை பற்றி யாருமே கேள்வி எழுப்ப போறது. ஒரு முஸ்லீம் அப்படித்தான், யாரு வேணாலும், ஒரு முஸ்லீம் அவங்க முறையில எப்படி வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு கிறிஸ்தவர் அவங்க முறையில எப்படி வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஸோ அவங்களுடைய மத சம்பிரதாயங்களோ மத உணர்வுகளோ எந்த விதத்தில் பாதிக்கப்பட போவதில்லை. சில பொதுவான வரையறைகளை உருவாக்கலாம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுதான் திருமண வயது, ஆண்களுக்கு இதுதான் திருமண வயது. அதே போல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ விவாகரத்துன்னு பண்ணா இப்படி இருக்கணும், அப்படி விவாகரத்துன்னு பண்ணா யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள், பொதுவான விஷயங்களில் பொதுவான வரையறைகளை உருவாக்குவது பொது சிவில் சட்டம். இவ்வளவுதாங்க. இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இதை வச்சு எதுக்கு ஒரு அரசியல் பண்ணணும் எதிர்கட்சிகள்? இதுல என்ன பிரச்சனை? இது ஏற்கனவே பல தடவை சுப்ரீம் கோர்ட்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு. இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஷாபானு கேஸ் எல்லாம் நமக்கு அதை தான் உணர்த்துது. அப்படிங்கிறப்போ இந்த பொது சிவில் சட்டம்ங்கிறது தேவை. உங்களுக்கு மதத்தை பாதிக்கவே போறதில்லை, மதங்களுக்கு இடையிலான பொதுவான அம்சங்கள் குறித்த பொதுவான சட்ட வரையறை, அவ்வளவுதான். இதுல அடுத்ததா இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. குறிப்பா வந்து என்ன விலை கொடுத்தேனும் ஊழல்வாதிகளை ஒழிப்பேன், ஊழல்வாதிகளை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுல அந்த என்ன விலை கொடுத்தாலும் அப்படின்ட்டு பிரதமரே வந்து அதை ஆட் பண்றாரு. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கூட்டணி ஆட்சியா இருக்கு, அப்புறம் வந்து கூட்டணி கட்சிகளுடைய தயவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுல வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு பிரதமர் ஸ்ட்ரெஸ் பண்றது எதை அவர் குறிப்பிடுறார்? அவர் விடமாட்டேன்னு சொல்றது என்னன்னா, ஒரு சில தலைவர்கள் இருக்காங்க இந்தியாவில், அந்த தலைவர்களுக்கு பாதிப்பு நேர்மையான நீதிமன்ற ப்ராசஸ் மூலம் நடந்தால் கூட அதை வெளிநாட்டிலிருந்து வேற விதமான அழுத்தங்கள் வருகின்றன அந்த மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும். ஏன்னா அந்த மாதிரியான தலைவர்கள் வந்து சில வெளிநாட்டு நண்பர்களுடைய சாய்ஸா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஊழல் வழக்குல அந்த மாதிரி தலைவர்கள் மாட்டி இருக்கிறார்கள். ரொம்ப உடச்சே பேசுவோம். ராகுல் காந்தி இப்போ அமலாக்கத்துறை விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறது. நேஷனல் ஹெரால்டு கேஸ், நேஷனல் ஹெரால்டு கேஸ் சம்பந்தமாக நான் வந்து ஃபுல் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். யாராவது ஒருத்தர் குறைவான முதலீட்டில் மிக பெரும் பணக்காரராகணும், கோடானு கோடி அள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதை ராகுல் காந்திகிட்டேருந்து கற்றுக்கலாம்.
நேஷனல் ஹெரால்டு கேஸ் எப்படிங்கிற ஸ்டடி பண்ணீங்கன்னா அரண்டு போவீங்க. வெறும் 50 லட்சம் போட்டு கிட்டத்தட்ட 5000 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வளைத்து போட்ட கதை தான் நேஷனல் ஹெரால்டு. அதுக்குள்ள போனா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நான் அதை பற்றி ரொம்ப விரிவாக கொடுத்துருக்கேன். நீங்க எப்பயாவது அனுமதிச்சிங்கன்னா ஒரு நாள் அது பற்றி மட்டுமே விரிவாக உங்களுக்கு நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்க தயாரா இருக்கேன். கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் அதை பற்றி மட்டும் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கேன். அவ்வளோ பெரிய இது. அது சம்பந்தமா நேஷனல் ஹெரால்டுங்கிறது கிளியர் கட் கேஸுங்க. அது வந்து டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு, நடந்து கொண்டு இருக்கு. அதில் சிபிஐ தன்தரப்பு சேர்த்து கொண்டு இருக்கிறது, அமலாக்கத்துறையும் இணைந்திருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை அவருக்கு வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்கு, விசாரணைக்கு கூப்பிடுவாங்க போல இருக்கு. இவ்வளவும் போய்கொண்டு இருக்கிறார். இப்போ ராகுல் காந்திக்கு ஏதாவது நடந்தால், அவர் சிறைக்கு போகிற மாதிரி நடந்தால், அநேகமா அமெரிக்காவுக்கு துடிக்கும். நிறைய பேருக்கு அப்படியே கைகால் ஆடும். ஜார்ஜ் சோரஸ் துடிச்சு போவார். இப்படி பல பேருக்கு துடிக்கும். அப்போ அவர்கள் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கு. இப்போ காலிதா ஜியாவை வந்து சிறையில் ஹசீனா வச்சிருந்தது மூலமாக ஷேக் ஹசீனாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் என்ன நடந்தது. தேர்தலுக்கு முன்பாக அமெரிக்கா ரொம்ப வெளிப்படையாக காலிதா ஜியாவை வெளியில் விட வேண்டும் அப்படின்னு கூறியது. ஒரு உள்நாட்டு விவகாரத்தில் பச்சையாக அவங்க தலையிட்டாங்க. ஷேக் ஹசீனா அதை மறுத்தார். ஸோ அந்த படிப்பினை இருக்கு. அதனால தான் நாங்கள் ஊழல்வாதிகளுக்கு எதிராக இரும்பு கரம் கொண்டு தெளிவான நடவடிக்கை எடுப்போம். அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்போம். எந்த விதமான நிர்பந்தத்தையும் நாங்கள் சந்திக்க தயார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதை சொல்றப்போ கூட்டணி சார்ந்து அவர் ஏதாவது சொல்றாரோ அப்படின்னு. கூட்டணி இல்லை, எதிர்த்தரப்பை பார்த்து சொல்றாரு. ராகுல் காந்தியை வச்சு சொல்றாரு. இந்த ராகுல் காந்தி மேல கை வச்சால் பல அவங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் தானே இந்த நாட்டை இந்த 75 வருஷத்துல ஒரு 60 ஆண்டுகள் அவங்க தான் ஆண்டிருக்காங்க. உலகம் முழுக்க காங்கிரஸுக்கு நண்பர்கள் உண்டு. அதுலேயும் மிஷனரி நண்பர்கள், இப்படி பலவிதமான நண்பர்கள், வகை வகையான நண்பர்கள் உண்டு. அதே போல இந்தியாவுக்கு எப்போதுமே துரோகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் உண்டு. ஜார்ஜ் சோரஸுடைய பிரதிநிதி சுனிதா விஸ்வநாதன் பேர். அவர் வந்து அமெரிக்காவுக்கு ராகுல் காந்தி போயிருந்தப்போ அவர் பேசின அந்த ஒரு 10-15 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இதில் அவரும் இருந்தார். ஜார்ஜ் சோரஸுடைய பிரதிநிதி ராகுல் காந்தியுடைய மீட்டிங்கில் கலந்து கொண்டார். அதற்கான ஆதாரங்கள் உண்டு, போட்டோஸ் இருக்கு, நானே வெளியிட்டிருக்கேன். அதனால தான் ஜார்ஜ் சோரஸுடைய நண்பர் ராகுல்னு ரொம்ப வெளிப்படையாக உறுதியாக சொல்லுகிறேன். அதே போல ஜார்ஜ் சோரஸுடைய எதிரியாக கருதப்படுகிறவர் மோடியோட பேரை சொல்லியே ஜார்ஜ் சோரஸ் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார். இந்தியா ஜனநாயக நாடு, ஆனால் மோடி ஒரு ஜனநாயகவாதி அல்ல அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். ரைட்டா? அதனால இங்க அவர் மேல கைய வச்சா ஒரு பெரும் பிரளயமே ஏற்படும். உள்நாட்டில் ஒண்ணுமே நடக்காது, இந்தியாவுக்குள்ள அவருக்கு ஒண்ணுமே நடக்காது. ஆனால் வெளிநாடுகள்லேருந்து ஒரு பெரிய அழுத்தங்கள்லாம் வரலாம், விதவிதமான அழுத்தங்கள் வரலாம். அதெல்லாம் எதிர்கொள்ள தயார் என்று மோடி சொல்லியிருக்கிறார். இது வந்து ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாரை பார்த்து சொல்லியிருக்காரு. பட் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ராகுலுக்கு இருக்கும்னு எனக்கு தோணும். நேரடியாக ராகுலுக்கு விடுக்கப்பட்ட ராகுல் பேரை சொல்லு, ராகுலை பத்தி தான் சொல்லு. அவர் சொன்னதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் தான் அமலாக்கத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு. இனிமே ரொம்ப வேகமா இருப்பாங்க. மோடியும் ஒரு ரொம்ப டெசிசிவா இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தப்போ என்னென்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ கூட்டணி ஆட்சி வந்தாச்சு, ஃபுல் மெஜாரிட்டி இல்லை. இனிமேல் மோடி என்ன செய்வார்? இவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு வருமா, சைமல்டேனியஸ் போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வருமா, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இது அத்தனையும் ரொம்ப ஓப்பனாக சுதந்திர தின உரையில் அவர் பேசிட்டு போறாரு. அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், மோடியா தாங்க இருப்பார், மோடியா தான் இருப்பார். இதில் வந்து எந்த பிரச்சனையும் ஆகிடாது. அதே போல் அவர் சொல்லியிருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே நாடு ஒரே தேர்தல். அதற்கான அவசியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்தியா மாதிரியான ஒரு தேசத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் வந்து தேர்தல் நடத்தி விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்துருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு 3 மாதமோ 4 மாதமோ அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும்
அந்த அரசுடைய செயல்பாடுகள் முடங்கி போகுது, கொள்கை முடிவு எடுக்க முடியாது. ஸோ பாலிசி பராலிசிஸ் வந்துடுது. அப்படின்னா எப்படி வளர்ச்சி எட்ட முடியும்? ஒவ்வொரு இடத்துலையும் ஏதோ ஒன்று. இந்த இப்போ கூட பாருங்க, ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஹரியானாவில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹரியானாவில் அக்டோபர் 1ஆம் தேதி, ஜம்மு காஷ்மீரில் 18ஆம் தேதி 25ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1, 3 ஃபேஸாக நடக்குது. இப்போ இடையில இந்த 2 எலெக்ஷன் வந்துடுதா? இப்போ ஹரியானாவில் இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கிலிருந்து அங்கே வந்து இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். அந்த மாநில அரசு எந்த புதிய முடிவுகளும் எடுக்க முடியாது, கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது. ஏற்கனவே செயல்படுத்திட்டு இருக்க திட்டங்களை தான் தொடர முடியும், புதுசாக எந்த திட்டங்களும் இது பண்ண முடியாது. ஸோ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வர்ற வரைக்கும், இந்த அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் அங்கே வந்து ஒரு பாலிசி பராலிசிஸ் வந்துடும், கொள்கை முடக்கம் ஏற்பட்டுரும். இப்போ இந்த 4 மாதத்துக்கு, இந்த அக்டோபர் 4 வரைக்கும் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பது அப்படியே நிற்கும். இதே போல இந்தியா முழுக்க ஏதோ ஒரு இடத்துல இப்படியே வருஷம் முழுக்க நடந்துருக்குன்னா, இது அத்தனை கூட்டி பாருங்க, இந்தியாவுக்கு ஏற்படுகிற மொத்த இழப்பு என்னவா இருக்கும்னு எங்கேயோ போய் நிற்கும். அப்ப இதை தடுப்பதற்கு மொத்தமா ஒரே டயத்துல எலெக்ஷனை வச்சு முடிச்சிடும். மக்களவை, சட்டப்பேரவை எல்லாத்துக்கும் சேர்த்து. இதுல சில இது இருக்கு, கேள்வி இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதுக்கு கீழே எந்தெந்த தேர்தல்கள் வரும்? உள்ளாட்சி தேர்தல் வரைக்குமே இது சொல்லுதா, இல்லாட்டி மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் மட்டும் குறிக்கிறதா அப்படின்னு என்னுடைய புரிதல் உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இருக்கும், இவ்வளவும் இருக்கும். ஆனா இதுல மோடிக்கு இந்த சிந்தனை ரொம்ப ஆரம்பத்திலிருந்தே உண்டு. 2014 ஆட்சிக்கு வந்தார். 2015 காங்கிரஸை சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் தலைமையில் சைமல்டேனியஸ் போல் தொடர்பாக ஆய்வறிக்கை தரும்படி நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டது, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி. அந்த கமிட்டி சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையில், அவர் தலைமைக்கு கீழே பல்வேறு எம்பிக்கள் கூடி விவாதித்து பரிந்துரையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பரிந்துரையில சுதர்சன் நாச்சியப்பன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரே நாளில் ஒரே டயத்தில் எல்லா தேர்தலையும் நம்ம நடத்த முடியாது, அது நடைமுறை சாத்தியமற்றது. ஸோ இப்போ ஒவ்வொரு அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கலாம், 5 வருஷத்துக்கு கூட எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்துறதுன்னு இருக்கலாம், அது வந்து நடைமுறை சாத்தியமற்றது. ஆனால் 5 வருஷத்துல 2 தடவை தேர்தல் நடத்தலாம். அவர் அப்படி ஒரு தீர்வை முன் வச்சார். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன், இது நேயர்கள் புரிதலுக்காக ஒன்று சொல்றேன். இப்போ வந்து 2021 தமிழ்நாடு அரசு தேர்வு செய்யப்பட்டிருக்கு, மக்களால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ 2024 மக்களவை தேர்தலோட எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடத்த முடிவெடுத்திருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லாட்டி தமிழ்நாடு தரப்புல டிஎம்கேயோ மற்றவங்களோ ஒப்புக்கொண்டிருப்பாங்களா? ஏன்னா ஆட்சிக்கு வந்து 21, 5 வருஷத்துக்கு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு, ரைட்டா? ஆனால் ஆட்சிக்கு வந்த 2.5வது வருஷத்துல நீ வீட்டுக்கு போனா, இப்போ அந்த டயத்துல எலெக்ட் ஆனவங்க, நீங்க எந்த டயத்துல ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றீங்களோ, ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றீங்களோ, அதுக்கு இம்மிடியட்டா எலெக்ட் ஆகி வந்தவங்க எப்படி வந்து அதை ஏற்றுக்கொள்வாங்க? 5 வருஷம் இருக்கிறப்போ 5 வருஷம் ஆளலாங்கிற ஒரு நிலையில 2.5 வருஷத்துல வீட்டுக்கு போனா அதை எப்படி ஏத்துப்பாங்க? அப்போ சுதர்சன் நாச்சியப்பன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களவை தேர்தல் நேச்சுரலா எந்த டெட்லைன் வருதோ அதை ஒட்டின 6 மாசம் இல்லாட்டி அதுக்கப்புறம் 6 மாசத்துல பதவிக்காலம் முடியக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஃபுல்லா மக்களவை தேர்தலோட ஒரு எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடும். மீதி இருக்கிற ஒரு மாநிலங்கள் இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்ல அடுத்த ஒரு 2.5 வருஷம் கழிச்சு ஒரு டெட்லைன் டோட்டலா அது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நாள்ல ஒரே டயத்துல சட்டப்பேரவை தேர்தல் மற்ற எல்லா தேர்தலும் நடத்தி முடிக்கிறது. அப்போ யாருக்குமே கிரீவன்ஸ் வராது, அவங்கவுங்க பதவிக்காலம் வரைக்கும் அவங்க இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும். இல்லைன்னா இது யாரும் ஏற்க மாட்டாங்க. அதனால 2 டெட்லைன்ல இதை பண்ணலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவில்னா, டெட்லைனே கிடையாது. இப்போ இந்த அக்டோபர்ல வரப்போகுது எலெக்ஷன், இந்த நவம்பர்ல பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வரப்போகுது, ஜார்க்கண்ட் வரப்போகுது, இப்படியா மாறி மாறி வந்துட்டு இருக்க. வருஷம் முழுக்க தேர்தல் திருவிழா தான் ஏதோ ஒரு இடத்துல.
இப்போ மொத்த 5 வருஷத்துல 2 தடவையில மொத்தமா எலெக்ஷன் முடிஞ்சிடும். இது சுதர்சன் நாச்சியப்பன் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரை. இதுக்கு இடையில முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கணும். இல்லை இன்னும் சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் மக்களவை தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலை மட்டுமே உள்ளடக்கியதா, உள்ளாட்சி தேர்தல் வருமா, பஞ்சாயத்து வரைக்கும் வருமா, மாநகராட்சி தேர்தலே உள்ளடக்கினதா, அனைத்து தேர்தலுக்குமா? இது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ சைமல்டேனியஸ் போல் வருதுன்னு வச்சுப்போம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் வருதுன்னா, இப்போ ஒரே டயத்தில் எல்லா எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பூத்துலையும் எம்பி எலெக்ஷனுக்குன்னு ஒரு இவிஎம் இருக்கும், சட்டப்பேரவை தேர்தலுக்குன்னு ஒரு இவிஎம் இருக்கும், உள்ளாட்சி தேர்தலுக்குன்னு ஒரு இவிஎம் இருக்கும். இப்படியா வரிசையா 3-4 இவிஎம் ஒவ்வொரு பூத்லையும் இருக்கும். அப்படின்னா இப்போ இந்தியா முழுக்க எத்தனை இவிஎம் தேவைப்படுது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அது மாதிரி 3 இல்லை 4 மடங்கு தேவைப்படும். அப்போ அவ்வளவு இவிஎம் வாங்கி குவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்படும். அப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு செலவை தேர்தல் ஆணையம் செய்தாக வேண்டும். ஏன்னா அத்தனையும் கொள்முதல் பண்ணணும். அப்புறம் கொள்முதல் பண்ணது அத்தனையும் அவங்க வேர்ஹவுஸில் பத்திரமா வச்சு பாதுகாக்கணும். இன்னும் பெரிய பரப்பளவில் அவங்களுக்கு வேர்ஹவுஸ் தேவைப்படும். இதை தாண்டி ஒரே டயத்தில் 3-4 எலெக்ஷன் இருக்கும். அதுக்கேற்றபடி ஸ்டாஃபுடைய எண்ணிக்கை பெருகும். செக்யூரிட்டி இன்னும் பிரம்மாண்டமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்லையும் கான்ஸ்டிடியூஷனில் சில சட்ட திருத்தங்கள் வேற இந்த சைமல்டேனியஸ் போலுக்கு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இப்போதிருந்து ஆரம்பித்து அதை செயல்படுத்தணும் முனைப்பாக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டால் கூட 2029 தான் அதை செயல்படுத்த முடியும். என்னுடைய கணிப்பு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் என்டிஏவுக்கு மெஜாரிட்டி உண்டு, அதை மறந்துடக்கூடாது. அப்புறம் வேறு சில பார்ட்டிஸ் சேர்ந்து அவங்க தங்களுடைய ஆதரவை மஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அது தொடர்பான மசோதாவை தாக்கல் செய்து அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பொது சிவில் சட்டமாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலாகட்டும், இந்த ரெண்டுமே இந்த 5 ஆண்டுக்குள்ளே நிறைவேற்றப்பட்டு விடும். எப்படி போன 5 ஆண்டுகளில் மோடி அவர்கள் 370 அப்ரகேஷன், அப்புறம் முத்தலாக்கு தடை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் இதெல்லாம் வெற்றிகரமாக இதுனா, அதே போல் இந்த 5 ஆண்டுகளில் அவர் முத்திரை பதிக்கக்கூடிய மாபெரும் மாற்றங்களாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கும், பொது சிவில் சட்டம் இருக்கும். இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு குறிப்பாக அந்த ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், காஷ்மீரோட தேர்தல் எப்படி இருக்கும்? காஷ்மீரில் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1ஆம் தேதி 3 ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காஷ்மீரை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, பிஜேபி வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறதே ரெண்டாவது தான் என்னுடைய பார்வையில். ஜனநாயகம் வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நடந்த மக்களவை தேர்தலில் இந்த ஸ்ரீநகர் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் கிட்டத்தட்ட மோர் தென் 50% பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின தேர்தலில் வெறும் 11%, 9% தான் போலாச்சு. இன்னைக்கு 370 அப்ரகேஷனுக்கு பிறகு ஒரு நல்ல அளவில் நிலைமை மேம்பட்டு மக்கள் அத்தனை பேர் வெளியில் ஆர்வத்தோடு வாக்களித்து இருக்கிறார். ஸோ அந்த மக்கள் அத்தனை பேர் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார். நேற்றைக்கு நம்ம பார்த்த காட்சிகள், நம்மளுடைய இராணுவத்தின் மீது வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு கூலி பட்டாளம் நம்ம இராணுவ வாகனங்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தும். இப்படியெல்லாம் நடந்தது. இன்னைக்கு அந்த சம்பவமே கிடையாது, டோட்டலாக அறவே கிடையாது. ஆனால் எப்போதுமே என்னன்னா, இங்கே ஜனநாயகம் திரும்பி இந்த ஜனநாயகம் நிலைப்படுத்தப்பட்டு விட்டால் வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த மோசமான நாசகார சக்திகளுக்கு அதுக்கப்புறம் இடமில்லாமல் போய்விடும். அதனால ஜனநாயகம் தலைக்கும்னு சொல்ற ஒவ்வொரு டயத்திலையும் உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்க பார்ப்பாங்க. திரும்ப தீவிரவாதிகள் தாக்குதலை முடுக்கி விட பார்ப்பாங்க. இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸாக ஜம்மு காஷ்மீரில், அதுவும் இந்த ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து நினைக்கிறேன், அதாவது இந்த வைஷ்ணவி தேவி ஆலயத்துக்கு பக்தர்கள் போயிட்டு இருந்தப்போ அந்த பக்தர்கள் மீது
ஒரு கையில் ஆயுதங்களே இல்லாத நிராயுதபாணிகளாக இருக்கக்கூடிய பக்தர்கள் மீது கோழைத்தனமான ஒரு துப்பாக்கி சூட்டுன்னு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்தினார். அதில் 9 பேர் அநியாயமாக இறந்து போனாங்க. அதுலேருந்து திடீர்னு இப்படி தாக்குதல் நடத்த வேண்டியது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ஸ்டைல் ஆஃப் அட்டாக் உண்டு. என்னென்னா, அங்கே சாதாரணமாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆயுதம் கையில் இல்லாமல் ஒரு 4 அரையனாவுக்கு இந்த பேல்பூரியும் பானிபூரியும் விற்றுக்கிட்டு இருப்பான் பாருங்க, ஒரு ஏழை பிகாரி, அவங்கள குறி வச்சு அடிப்பாங்க. 2 பேரை தாக்கி கொண்டுட்டு போயிடுவான். என்னன்னா, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க உள்ளே வர்றதுக்கு பயப்படணும். இந்த மாதிரி சாஃப்ட் டார்கெட், யார் கையில் ஆயுதமே இருக்காதோ அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுவார்கள். மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு நைட்டு அந்த கடையை சாத்துறப்ப கொள்ளுவது. ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பார், போறப்போ அவர் கொடையை எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு, அவரை கொள்றது. இப்படி ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்குறது. ஏன்னா அங்க ஜனநாயகம் வந்து விடக்கூடாது. ஏன்னா அங்க நிரந்தரப்படுத்தப்பட்டு விட்டார் இந்த ஜனநாயகங்கிறது, அங்க நிலைப்படுத்தப்பட்டு விட்டார். இவர்களுடைய தொடர்ந்து இவங்க செயல்படுறதுக்கு ஒரு பெரும் தடை உருவாக்கணும். அதனால எனக்கு நல்ல நினைவில் இருக்கு, எப்போ வந்து ஜம்மு காஷ்மீர்ல அங்க தொகுதி மறுவரையறை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அவங்க எப்போ அது சம்பந்தமா செயல்பட ஆரம்பிச்சாங்களோ அப்போ இம்மிடியேட்டா அடுத்த நாள்லேருந்து தாக்குதல் ஆரம்பிக்கும். இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னன்னா, பயங்கரவாதிகள் வெளியிலிருந்து நுழைவதை காட்டிலும் ஏற்கனவே நுழைந்து உள்ளுக்குள் மக்களோடு மக்களாக இருக்கிறார். அவங்களுக்கு வெளியிலேருந்து சில உத்தரவுகள் வருது, அதுக்காக வெயிட் பண்றாங்க. உத்தரவு வந்து திடீர்னு அவங்க உள்ளுக்குள்ள இருந்து புறப்பட்டு திடீர் தாக்குதலில் ஈடுபட்டுட்டு திரும்பவும் போய் மறைஞ்சுக்கிறாங்க. நீங்க வெளியிலேருந்து உள்ள வர்றவனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம், உள்ளுக்குள்ளேயே மக்களோட மக்களா இருக்கிறவனை. ஒரு ஜம்மு காஷ்மீர்ல இருக்க பார்டர்ல இந்த பக்கம் இருக்க பாகிஸ்தானுக்கும் என்ன பெரிய அடையாள வித்தியாசம் வரும்? 2 பேருக்கும் ஒரே முகவிட்டு தான், ஒரே விதமாக தான் இருக்க போறாங்க. அப்படிங்கிறப்போ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மக்களோட மக்களா கலந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஆனால் இதுக்கு மத்தியில இன்னைக்கு இந்த தேர்தல் நடத்துறது அப்படின்னு சொல்லி தலைமை தேர்தல் ஆணையர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. நிச்சயமா ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் காஷ்மீர் பகுதியில் வந்து நிச்சயமா போட்டி என்பதே தேசிய மாநாட்டு கட்சிக்கும் மெஹபூபா முஃப்தி அவங்க 2 பேருக்கும், அந்த 2 கட்சிக்கு இடையில தான் போட்டி இருக்கும். இதில் வந்து என்னுடைய நாலேஜ் வச்சு நான் சொல்றேன், அநேகமா காஷ்மீர்ல ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. அது ரொம்ப கடினமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்ததா ஹரியானா. ஏன்னா வந்து இதுக்கு முன்பாக வந்து ஒரு பெரிய விவசாய போராட்டம் பார்த்தோம், நிறைய அன்சர்டனிட்டி வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு. இப்போ வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு, இதுல என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹரியானால ஒரு டயத்துல ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தது, அங்க புதுசா கட்சி ஆரம்பிச்ச இந்த ஜனநாயக ஜனதா கட்சி அப்படிங்கிறத ஆரம்பிச்ச சௌட்டாலாவுடைய, அவர் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டார், துஷ்யந்த் சௌட்டாலா. ஆனால் அவர் வந்து கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு அரௌண்ட் 15% ஓட்டுகளை பெற்றார். ஆனால் இந்த லோக்சபா எலெக்ஷன்ல அவர் வந்து 1% குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றிருக்கார். இது பெரிய வீழ்ச்சி. அப்படின்னா அங்க திடீர்னு எமர்ஜான ஒரு மிகப்பெரிய மாநில சக்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லாமலே கரைந்து இருக்கிறது. ஆக்சுவலா இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு வரை அவர் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து கொண்டிருந்தார். அவர் எதிர்த்து அதுலேருந்து வெளியில வந்தார். தேவையே இல்லை அந்த நடவடிக்கை. அதுல கடைசியில் அவருக்கு எந்த ஆதாயமும் இல்லை, ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸும் 15% வெறும் 1% கீழே போச்சு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அப்படிங்கிறப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு இடையிலான நேரடி போட்டி. இதுல ஆம் ஆத்மி சேர்ந்து நிற்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஆம் ஆத்மி வந்து ஒரு சில மாநிலங்களில் நாங்கள் தனித்து நிற்போம்னு சொல்லக்கூடியது பார்த்துருக்கிறோம். இப்பவே வந்து இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் வேற அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஹரியானாவுக்கு பொருந்துமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஹரியானாவில் வந்து அவங்களுக்கு பெரிய ஹோல்டு ஒன்றும் கிடையாது ஆம் ஆத்மிக்கு.
அப்போ அவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டு ஒரு 2-3 சீட்டு காங்கிரஸ் சப்போர்ட்ல நிற்கிறதுக்கும் மீதி இடங்களை தங்கள் ஆதரவை காங்கிரஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாது, ஆனால் ஒரு 5% அந்த ரேஞ்சில் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஆம் ஆத்மி அண்டு காங்கிரஸோட கூட்டணி எப்படி இருக்கும், ஒரு எட்ஜோவர் கூட இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாம் இந்த மதிப்பு போடுறது எல்லாமே மக்களவை தேர்தலுடைய ரிசல்ட்டை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மக்களுக்கு வேற விதமான கால்குலேஷன் இருக்கலாம். மக்களவை தேர்தலுக்குன்னு ஒரு பார்வை, மாநில தேர்தலுக்குன்னு ஒரு பார்வை, அப்படியெல்லாம் கூட இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் அது என்ன ஆகும் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். ஆக்சுவலாக அது எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் இல்லை 15 நாளைக்கு முன்னால் நம்ம தெளிவாக என்ன ஏது, யார் ஜெயிப்பா, யார் கையில் ஆட்சி அப்படிங்கிறது சொல்லிவிட முடியும். இப்போ இருக்கிற நிலையில் ரொம்ப உத்தேசமாக இவ்வளோதான் சொல்லும். இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, சமீபமாக தமிழக அரசியலில் நடந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. குறிப்பா இந்த 100 ரூபாய் நாணயம் வெளியிடுற விழா ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆளுநருடைய விருந்துல அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் கிரீட் பண்ணதாகட்டும், உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதை நோக்கி நகர்கிறதா. ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல கூட போலீஸ் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். சோ அப்போ திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறதா இதன் மூலம்? அதுவும் குறிப்பா அந்த தேர்தல் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி அணுகுமுறை எடுக்குதா, இல்ல அதுக்கு முன்னாடியே வா? இதோட எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்தியாவுடைய மிகப்பெரிய அமைப்புகள் அப்படின்னா அது மத்திய அரசு, மாநில அரசு. இந்த 2 அரசுகளும் ஒன்றுக்கொன்று இணைந்து ஒத்துமையா செயல்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு இடையில முரண்பட்டு நின்றால் பாதிக்கப்பட போவதும் மக்கள். இப்ப ஒடிஷால பிஜு ஜனதா தளமும் பிஜேபி தான் எதிரும் புதிருமா போட்டியிட்டாங்க, களம் கண்டாங்க. ஆனால் நவீன் பட்நாயக் எப்போதுமே மத்திய அரசோட ஒத்துழைப்பு தருவார். மத்திய அரசும் நவீன் பட்நாயக்கும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறது. அரசும் ஒருத்தருக்கொத்தர் இயைந்து செயல்படுவார்கள். ஏன்னா அப்படின்னா தான் அது ஒடிஷா மக்களுக்கு நல்லது. ஏன்னா பல்வேறு நிதிகளை நீங்க மத்திய அரசிடமிருந்து தான் பெற வேண்டியதா இருக்கு, பல்வேறு நிதிகளை. ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையில ஒரு நல்ல ஒரு நட்பான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டியது மிக அவசியம். அதுதான் அந்த மாநில மக்களுக்கு நன்மை பயக்கும். அந்த அடிப்படையில் 2 அரசுகளுக்கும் இடையில் ஒரு தோழமை உணர்வு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கலைஞருடைய அந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழா, அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியை நடத்துவதே மத்திய அரசு தான். அதை ராஜ்நாத் சிங் வெளியிடுகிறார். சரி, கலைஞர் கட்சி ரீதியா பிடிக்கலாம், அது வேற விஷயம். அதை தாண்டி மிக முக்கியமான தலைவர், தென்னிந்தியாவின் மிக முக்கியமான தலைவர்கள், தவிர்க்கப்பட முடியாத தலைவர்களில் ஒருவர் கலைஞர். எப்படி ஜெயலலிதாவோ எப்படி எம்ஜிஆரோ அவர்களை போல. அப்படிங்கிறப்போ ஒரு கலைஞர் நிகழ்ச்சிக்கு இவங்க வர்றதோ நாணயத்தை வெளியிடுறதோ ஒரு பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. 1999 2004 வரைக்கும் இவர்கள் கூட்டணியா இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னால எமர்ஜென்சி பீரியட்ல அந்த எமர்ஜென்சியை எதிர்த்த போது, இந்திரா காந்தி தீவிரமாக எதிர்த்த போது, அப்ப அடல் பிஹாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி இவர்களோட சவுத்துல ரொம்ப தீவிரமாக எதிர்த்த தலைவர் கலைஞர். அவர் ரொம்ப தீவிரமா எமர்ஜென்சியை எதிர்த்தார். அதை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ சில விஷயங்கள்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதை தாண்டி அரசுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புங்கிறது மிக முக்கியமானது. அதற்கான ஒரு ஒத்துழைப்பு, அதற்கான நெருக்கம், 2 பேருமே தங்களது முரண்பாடுகளை குறைத்து கொள்ளலாம் என்று நினைக்க தொடங்கியிருக்கிறார். இது நல்லது. இதை தாண்டி அங்க மோடிக்கும் இங்க ஸ்டாலினுக்கும் வேற என்ன தேவைகள் இருக்கு? முதல்ல மோடி தனிப்பட்ட முறையில பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கவில்லை. அவர் கூட்டணி கட்சி, குறிப்பா நிதிஷ்குமாரையும் இவர் நாயுடுவையும் தான் நம்பி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ சில மசோதாக்களை ரொம்ப வெற்றிகரமாக தாக்கல் செய்து முடிப்பதற்கு பிற கட்சியினருடைய ஆதரவும் அவங்க குட் புக்ஸ்ல இடம்பெறுவதும் அவசியமாகிறது. அப்படிங்கிறப்போ தேவையில்லாமல் டிஎம்கேயோட முரண்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பக்கம். அதே போல நீங்க ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்களுக்கு மத்திய அரசு இந்த நிதி கிடைக்கல, அந்த நிதி கிடைக்கல, தினம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ
ஒரு சுமூகமான சூழல் இருந்தால் சீம்லெஸ்ஸாக அங்கேருந்து வர வேண்டிய நிதி வந்து கொண்டு இருக்கும், எல்லாமே பிரச்சனை இல்லாமல் போகும். இன்னொன்று, இங்கேருந்து தினந்தோறும் குடைச்சல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கவர்னர், இப்போ அந்த குடைச்சல் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய மினிஸ்டர்ஸில் நிறைய பேர் அமலாக்க துறையினுடைய அந்த வலைப்பின்னலுக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதில் இவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவர் கிட்டத்தட்ட புழல்வாசியாகவே ஆகிவிட்டார். அவரும் இந்த புழல் ஜெயிலே ரொம்ப அக்கஷ்டமாயிட்டார். அவர் எப்போ வருவார்னு அவருக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கும் தேவை இருக்கு, மோடிக்கும் அங்கே தேவை இருக்கு. இப்போ அரசு ரீதியாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றம் அரசியல் ரீதியான மாற்றமாக மாறுமா? அடுத்த கேள்வி. ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் இந்த ரெண்டு கட்சியும் ஒரு கூட்டணிக்குள்ளே வந்துருமா இப்படிலாம் கேட்கலாம். இந்திய அரசியலில் எதுவும் நடக்கலாங்கிறது வேற விஷயம். அது வந்து ஒரு ஜெனரல் ஹைபாத்திசிஸ். இதுக்கு முன்னால் 1999 2004 வரைக்கும் இவங்க இந்த ரெண்டு கட்சி கூட்டணிலையும் இருந்திருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வேற. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்பு வரை, இந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு வரை தமிழக தரப்புல குறிப்பா அண்ணாமலை சொல்லி வந்தது என்ன? டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் தான், அதிமுக பிக்சர்லயே இல்லை அப்படின்னு அத்தாட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நாளைக்கு டிஎம்கே கூடவே நீங்க போயிட்டீங்கன்னா அப்படின்னா டிஎம்கேக்கு என்னைக்குமே நிரந்தர மாற்று அப்படிங்கிறது அதிமுக தான் நிரூபிக்கப்பட்டுரும்ல. அப்படின்னா நீங்க எப்போதும் மாற்று இல்லைன்னு ஆயிடும்ல. அப்படின்னா நீங்க எப்போதும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகள்ல ஏதோ ஒன்று பக்கம் அந்த பக்கம் போவீங்க, இந்த பக்கம் போவீங்க, பழைய இது தானே, இல்லை என்ன மாற்று வந்திருக்குன்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா? அப்படி ஒரு ஆபத்து இருக்கு. ஸோ ஏற்கனவே பிஜேபி தரப்புல செட் பண்ண நேரேட்டிவ் இருக்குல்ல, டிஎம்கேக்கு மாற்று நாங்கள் அப்படிங்கிறது, அதை இனிமேல் நீங்க எப்படி மறுக்க போறீங்க? நீங்க டிஎம்கேவோட அரசியல் ரீதியாக கைகோர்த்தாலும், அரசு ரீதியா இல்லை, அரசு ரீதியாக கொடுக்கலாம், கைகோர்த்துக்கலாம், அது தப்பே கிடையாது, அது மக்களுடைய நன்மைக்காக. ஆனால் அரசியல் ரீதியாக நீங்க கைகோர்த்தீங்கன்னா நீங்க எப்படி மாற்றா இருக்க முடியும்? டிஎம்கே கூட்டணி கட்சியில் ஒன்னா தானே இருக்க முடியும். அப்ப டிஎம்கேக்குன்னா மாற்றுன்னு வந்தாச்சுன்னா அது ஏடிஎம்கேன்னு ஆயிடுமே. அந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குல்ல. அதனால இவங்க அரசியல் ரீதியாக கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் 2029 எலெக்ஷன் இல்லாட்டி 2026 எலெக்ஷனுக்கு சில காலத்துக்கு முன்னால் தான் நம்ம அதை பற்றியே பேசணும். இப்போதைக்கு எனக்கு அப்படி தோணலை. அரசுங்கிற லெவலில் சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து மோதிக்கிட்டே இருக்க வேண்டாம், இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்க வேண்டாம், இது ரெண்டு பேருக்குமே நன்மையா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. பொதுவாக அரசுகள் தங்களுக்குள் ஒத்துழைப்பு தருவது அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவு. இதை நான் வரவேற்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.